சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அறவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், தன்னுடைய கணவரை தாயகத்துக்கு அனுப்பிய ஒரு பெண் ஒருவர் அங்கே சென்ற கணவர் வேறொரு திருமணம் முடித்துவிட்டு வெளியே வந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதனால் தான் மனமுடைந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நிற்கதியாகி நிற்கின்ற நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பாய்ந்து விடுங்க, இது மாதிரி நிறைய பெண்களுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. யாருமே வெளியில் சொல்கிறதில்ல. நான் இந்த விஷயத்தை உங்களோட பாய்ந்து விடுறேன். இது யாருக்காவது பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களோட பயிரன் தயவு செஞ்சு பாய்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன நடந்தது, எங்கே நடந்தது, யார் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பாய்ந்து விடுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0033 7 51 51 25 10 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. நான் பார்த்துட்டு நான் திருப்பி உங்களை கால் பண்ணி பேசிவிட்டு அந்த வீடியோவை பகிர்ந்து விடுறேன். திருமணம் என்பது இருமணம் இணைகின்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறமாக ஒவ்வொருவருடைய திருமண வாழ்க்கையிலும் மூன்றாவது நபர் வந்ததுக்கு அப்புறமாக அந்த திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் மூன்றாவது நபராக இன்னொரு நபர் உள்ள வந்ததன் விளைவாக இப்பொழுது அவரும் அவருடைய 3 பிள்ளைகளும் நடுவீதியில் நிற்கிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிற விஷயம் பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது நடந்திருப்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சகோதரி தன்னை பற்றி இவ்வாறு தான் அறிமுகம் தந்திருக்கிறாங்க. அண்ணா, நான் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை சேர்ந்தவள். நான் அவங்க என்னுடைய கணவரனுடைய அண்ணாவினுடைய மனைவி என்னுடைய சொந்த அக்கா. என்னுடைய சொந்த அக்காவைத்தான் என்னுடைய கணவருடைய அண்ணா திருமணம் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமாக எங்களுடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது என்னுடைய கணவரும் என்னோட பழக்கமாகியது. என்னை விட கணவருக்கு வயசு குறைவு. ஆனாலும் இருவருமே காதலித்து திருமணம் செய்திருந்தோம். ஆரம்பத்தில் இந்த திருமணம் இது சரிப்பட்டு வர மாட்டாது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன பொழுதும் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தான் என்னை திருமணம் முடிக்காவிட்டால் அல்லது நான் திருமணத்துக்கு சம்மதிக்காத பட்சத்தில் நான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உயிர் அச்சுறுத்தல் தந்து அல்லது பயமுறுத்தி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே என்னை தம்பசப்படுத்தினார். அதுக்கப்புறமாக அவருடைய பெற்றோருடைய எதிர்ப்பு, எங்களுடைய பெற்றோருடைய எதிர்ப்பு, அதை எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய திருமண வாழ்க்கை முடிந்தது. என்னால் நேரடியாக அவரோட தொடர்பில் இல்லாத பட்சத்திலும் அதுக்கப்புறமாக அவரை என்னிடமிருந்து பிரிப்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் அவரை புலம்பெயர் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுக்கப்புறமாக அவர் என்னோட தொடர்பெடுத்து அதுக்கப்புறமாக நாங்கள் இருவருமே திருமணம் செய்து இங்கே நான் சுவிஸ் நாட்டுக்கு சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. எனக்கு மூத்த பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகளாக 3 குழந்தைகள் இங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கும் கணவருக்கும் இடையில் எந்தவித பிரச்சனையும் இருந்ததாக இல்லை. எனக்கும் கணவருக்கும் இடையில் வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் ஆனாலும் நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னை பொறுத்தவரையில் நான் வேலை, வீடு, அதுக்கப்புறமாக என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது, கணவரும் தன்னுடைய வேலை, வீடு, அதுக்கப்புறமாக குடும்பத்தோடு தன்னுடைய நேரத்தை போக்காட்டுவதாகவே இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. இதுக்கப்புறமாக நாங்கள் ஒரு தடவை இலங்கைக்கு என்னுடைய கணவருடைய தாயார் சுகையீனமுற்றதன் விளைவாக அவரை பார்ப்பதற்காக அங்கே சென்றிருந்தோம். 1 மாத காலம் சென்றிருந்து அங்கே இலங்கையில் இருந்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தோம். இந்த நேரத்தில் நிறைய கணவருடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அப்படின்றது நிறைய பேர் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள், போவார்கள், பேசுவார்கள். எனக்கு அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறவினர்களை அல்லது அவர்களுடைய சொந்தக்காரர்களை, நண்பர்களை எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்னு சொன்னால் எங்களுடைய இடம் வேறு, அவருடைய இடம் வேறு. அதனால் எனக்கு அவருடைய குடும்ப உறவுகள் பற்றி பெரிதாக தெரியாது. இவர் வருபவர்கள் எல்லாரிடமும் தொலைபேசி இலக்கங்கள், அதே மாதிரி ஃபேஸ்புக்கினுடைய ஐடி எல்லாமே வாங்கி தன்னுடைய ஃபோனில்
சேமித்து வைத்துக் கொள்வார், நான் அதனை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு மாத கால விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் தாயகத்திலிருந்து மீண்டும் சுவிஸ் நாட்டுக்கு வந்து விட்டோம். வந்து இங்கே என்னுடைய கணவர் வேலைக்கு வருவார். அதுக்கப்புறமாக தன்னுடைய பாட்டில் குடும்பத்தை பார்க்குற மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் கைபேசியில் வந்து மூழ்க ஆரம்பித்தார் என்னுடைய கணவர். இதில் எனக்கு சந்தேகங்கள் பெரிதாக வரவில்லை. ஏன்னு சொன்னால் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் என்னுடைய கணவர் செய்து கொண்டே இருந்தார். அதனால் எனக்கு கணவர் மீது சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் எதுவும் இருக்கவில்லை. இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் மீண்டும் சுயினமுற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இலங்கைக்கு போய் வர வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போயிட்டு ஒரு மாத கால விடுமுறையில் அங்கே நின்றுட்டு மீண்டும் இங்கே சுவிஸ் நாட்டுக்கு வந்திருந்தார். இந்த நேரத்தில் எதுவுமே எனக்கு தெரியாது அங்கே என்ன நடந்தது, அவர் எதுக்காக போனார் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு சொன்ன காரணம் என்னுடைய தாயாருக்கு வந்து சுவையினம், நாங்கள் அவரை போய் பார்த்து விட்டு மீண்டும் வருகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் என்னுடைய கணவர் எனக்கு சொல்லிவிட்டு போயிருந்தார். மீண்டும் வந்த கணவர் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வேலைக்கு வருவார். அதுக்கப்புறமாக என்னோடு சில நேரங்களில் கருத்து முரண்பாடுகள் வரும். இதுவரை காலமும் இந்த 3 பிள்ளைகள் பிறந்த காலப்பகுதிகளில் இதுவரை காலமும் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் இல்லாமல் இருந்த என்னுடைய கணவர் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாட்டில் தனிமையில் போய் நின்று கைபேசியில் வந்து யாருடைய பேசுவார், கதைப்பார், சிரிப்பார். ஆனால் அவருடைய கைபேசியை வந்து யாருமே போய் தொடுவதும் இல்லை, முட்டுவதும் இல்லை. அதில் வந்து யார் குறுந்தகவல் போடுறாங்க, என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே நாங்கள் பார்ப்பதும் இல்லை. இப்படியே இருந்த இந்த காலப்பகுதிகளில் மீண்டும் என்னுடைய கணவர் வந்து இலங்கைக்கு போக ஆரம்பமானார். அதுக்கு காரணம் எதுவும் சொல்லவில்லை. திடீரென இலங்கைக்கு வலிக்கிட்டு போயிட்டார். அங்கே போன என்னுடைய கணவர் அங்கே போயிட்டு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டு வந்திருக்கார். ஆனால் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில் வந்து கருத்து முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாலும் விவாகரத்தோ அல்லது எந்த விதமான பிரச்சனைகளோ வரவில்லை. ஆனால் அங்கே போய் திருமணம் முடித்து விட்டு வந்து விட்டார். ஆனால் திருமணம் முடித்து விட்டு இங்கே வந்ததுக்கப்புறமாக அவர் என்னிடம் இது சம்பந்தமாக எதுவுமே வந்து பேசவே இல்லை. திருமணம் முடித்தது சம்பந்தமாகவும் பேசவில்லை. அவர் தங்களுடைய உறவுக்கார பெண் ஒருவரை, இவருக்கிடும் அந்த பெண்ணுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 15 வயசு வித்தியாசம், அந்த பெண்ணை திருமணம் முடித்து விட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமாக இங்கே வந்து அந்த பெண்ணை ஸ்பான்சர் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முயற்சிகள் பண்ணுகின்ற பொழுது நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய கணவர் பயண முகவரினூடாக, ஏஜென்சியினூடாக அந்த பெண்ணை இங்கே எடுப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக என்னுடைய உறவினர்களிடம் இது சம்பந்தமாக நாங்கள் கேட்ட பொழுது அவர்கள் தங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அக்காவிடம் இது சம்பந்தமாக கேட்டபொழுது தனக்கு வந்து தன்னுடைய கணவர் இது பற்றி சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கணவருடைய தாயாரை கால் பண்ணி சொன்ன பொழுது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இது சம்பந்தமாக எதுவும் தெரியாது, இந்த முறை வந்து எங்களுடைய வீட்டில் அவர் நிற்கலை, அவர் எங்கே நின்றார் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, அவர் ஹோட்டலில் நின்றாரா அல்லது வந்து வேற எங்கே நின்றாரா அப்படின்ற விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊரில் இருக்கிறவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் எனக்கு தெரியும் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி அவருடைய தாயாரும் சொல்கிறாங்க. இப்படியே இருக்கின்ற பொழுது நான் என்னுடைய கணவரிடம் இது சம்பந்தமாக கேட்ட பொழுது, நான் இருக்கின்ற பொழுது எதற்காக இன்னொரு திருமணம் முடித்து வந்தீர்கள், எதுக்காக இப்போ அவசரப்பட்டு இன்னொரு திருமணம், எனக்கு உங்களுக்கு இடையில் பெரிதாக கருத்து முரண்பாடுகள் இல்லையே, எதுக்காக இன்னொரு திருமணம் அப்படின்னு சொன்ன பொழுது, இது என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி வேணும்னு சொன்னாலும் முடிவெடுப்பேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ வந்து தலை போடாமல் உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து உன்னிடம் இருந்து நிம்மதியாக வாழ்வதற்கு எனக்கு விவாகரத்து வேணும், தயவு செய்து எனக்கு விவாகரத்து தந்து என்னை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் கேட்கின்ற பொழுது நான் உடைந்து போனேன். என்னுடைய 3 குழந்தைகளையும் நானும் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி இப்பொழுது தெரியாத நிலையில் நான் சுவிஸ் நாட்டில் வந்து தனிமையில் வாழ்ந்து இருக்கின்றேன். என்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியேறி அவர் வேறொரு இடத்துல வந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கேருந்து குறிப்பிட்ட அந்த பெண்ணை பயண முகவரின் ஊடாக இங்கே சுவிஸுக்கு எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர் ஈடுபட்டிருப்பதாக அறிகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய கணவரை நான் இதுவரைக்கும் நம்பி ஊருக்கு தனியாக போகிறதுக்கோ அல்லது வந்து வருவதற்கோ அல்லது தன்னுடைய தாயாருக்கு ஏலாது சுகையினம் அப்படின்னு சொல்லி போய் வருகின்ற பொழுது நான் எந்த விதமான தடையிலுமின்றி எந்த விதமான கேள்விகளும் கேட்காம அனுப்பியதன் விளைவு இன்று வந்து என்னுடைய வாழ்க்கையை நடுவீதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது. அண்ணா தயவு செஞ்சு
எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவரை அல்ல ஊருக்கு அனுப்புவதாக இருந்தால் தயவு செய்து தனியாக அனுப்பாமல் அவர்களோடு சேர்ந்து யாராவது அவருடைய பிள்ளையோ அல்லது நாங்கள் குடும்பமாகவோ போவதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. எவருமே தனியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை ஊருக்கு அனுப்பாதீங்க. இது எனக்கு நடந்த சம்பவம் மாதிரி நிறைய பேருக்கு இடம்பெற்றிருக்கும். இந்த சம்பவத்தை உங்களுடைய சேனலில் பகிர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் கைஜன் அதில் நிறைய விஷயங்கள் இதனால் தனக்கு தான் சேர்த்து வச்ச இந்த பணம் காசுகள் எல்லாமே இவர் அந்த பெண்ணை கூப்பிடுவதற்காக பயணம் இவருக்கு கொடுத்திருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நகைகளை கூட குறிப்பிட்ட கணவர் திருடி கொண்டு போய் அல்லது தனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொல்கிறாங்க. தான் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போய் தான் சேர்த்து வைச்ச நகைகளை கூட குறிப்பிட்ட கணவர் இவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் அங்கே அந்த பெண்ணுக்கு கொடுத்துருப்பதாகவும் குறிப்பிட்ட சகோதரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சகோதரியினுடைய கதையை வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சகோதரி சொன்ன விஷயம், தான் தன்னுடைய கணவரை நம்பியதன் விளைவாக இப்பொழுது தான் நடுவீதியில் நிற்கிறேன், இது மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பவும் முடியலை, இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கவும் முடியலை. அப்படியான ஒரு நிலையில் நான் இருப்பது போல் இன்னொரு பெண்ணுக்கு இந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து விடுகிறேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.